ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சாப்டர் 1 ஸ்லோகா 12 பார்க்கலாம். ஓகேவா? தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமகः சிம்மநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான் தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருவ்ருத்த பிதாமகः சிம்மநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குருவ்ருத்த பிதாமகः சிம்மநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். ஓகே, இதோட ஓவரால் மீனிங் என்ன அப்படின்னா, பின்னர் குரு வம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உரக்க ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை அளித்தார். அதாவது துரியோதனன் பீஷ்மருக்கு யாருன்னா பேரன். ஓகேவா? அந்த துரியோதனனோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது பீஷ்மருக்கு நல்லாவே புரியுது. ஓகேவா? ஆனாலும் பீஷ்மருக்கு துரியோதனன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஓகேவா? ஒரு ஒரு அஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்கு. சரியா? அதனால அவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட சங்கு எடுத்து அவர் எப்படி சிங்கம் மாதிரி அவரோட கேரக்டர் ஒரு சிங்கம் மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சங்கை எடுத்து சிங்கம் எப்படி கர்ஜிக்குமோ, ஓகே, அதே மாதிரி அவரு அந்த சங்கை எடுத்து நல்லா உரக்க ஊதுறாராம். ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, துரியோதனனுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. பரவாயில்ல, இவர் நம்ம சைடுக்காக இவ்வளவு உற்சாகமா சங்கெல்லாம் ஊதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனா அவருக்கு பீஷ்மருக்கு உள்ளுக்குள்ள நல்லாவே தெரியும், யார் பாண்டவர்கள் சைடு இருக்கா மெயினா. பாண்டு இல்லடா, பாண்டவர் சைட்ல யாரு இப்போ பக்க பலமா இருக்கா? பாண்டவர்கள் சைட்ல கிருஷ்ணர், சாஷாத் கிருஷ்ணர் இருக்காரு. கிருஷ்ணர் தானே அர்ஜுனருக்கு தேர் ஓட்டுறாரு இல்லையா, சாரதியா. பார்த்த சாரதிம்பாங்க. என்னன்னா, பார்த்தானா அர்ஜுனன், சாரதி அப்படின்னா பொதுவா சாரதிக்கு மீனிங் டிரைவர். சோ கிருஷ்ணர் தான் ரதத்தை ஓட்டினாரு. யாருக்கு? அர்ஜுனன். ஆமா, அதனாலதான் அவருக்கு பேர் பார்த்த சாரதி. ஓகே, சோ அந்த கிருஷ்ணர் பாண்டவர்கள் சைட்ல இருக்கும்போது, கிருஷ்ணர் பரம புருஷர். ஓகே, பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாம். ஓகே, அப்படி இருக்கிறப்போ அவங்க தானே ஜெயிப்பாங்க ஆப்வியஸ்லி. ஓகே, பகவானே நம்ம சைட்ல இருந்தா அப்ப நாம தானே ஜெயிப்போம். அதனால பாண்டவர்கள் தான் ஜெயிப்பாங்கிறது பீஷ்மருக்கு கண்டிப்பா தெரியும். இருந்தாலும் அதையுமே அந்த சங்கு மூலியமா அவரு மறைமுகமா துரியோதனனுக்கு சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனாலும் போர் புரியணும், துரியோதனன் பக்கம் போர் புரியணும் அப்படிங்கிறது அவரோட கடமை. அதனால அந்த கடமையிலேருந்து அவரு விலகிறதா இல்லை. ஸோ நான் போர் பண்ணி தான் ஆவேன், அதுல என்ன நடந்தாலும் சரி, துரியோதனன் சைட் நின்று நான் போர் பண்ணும்போது எனக்கு என்ன துயரம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அதை ஏத்துக்கிறதுக்கு பீஷ்மர் ரெடியா இருந்தார். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லோகம் நல்லா புரிஞ்சுதா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.